3, 2, 1, yeah, let's go. நாம் இப்போ இந்த புக்கோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ஏபிசிடி புக் தான், ஆனால் நமக்கு பாதி தான் கிடைச்சதை வச்சு நம்ம பார்ப்போம். ஏபி காணும், சியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேக் சைட் பாருங்கள். ஸோ இந்த புக் நல்லாவே கெட்டியாக தான் இருக்கு. ஆல்ஃபபெட்ஸ் புக்கு, ஆல்ஃபபெட்ஸ் வித் லெட்டர்ஸு. இது நல்லாவே வீட்டில் கிட்ஸ் இருந்தால் யூஸ் ஆகும். நம்ம இதை ஸ்டடி பண்ணலாமா? இது வந்து C for cat. This is cutely drawn by one baby. That baby is called cute baby. And D for door. It refers to door கதவு in Tamil. In English it refers to door. This is cat. And then shall we move to next page? Yeah, very good. A, B, C, D, E, F, G, H. E stands for elephant. F stands for fish. G stands for grapes. H stands for horse. Now let's see everything once in Tamil. E for elephant. Elephant, it refers to Yanai. It's Yanakutti. It's cute Yanakutti. Now it's fish. F for fish. In Tamil it's called meen. Cute meenarka. Then it's G for grapes. Grapes refers to Trachai in Tamil. Hashna Kodirai. H for horse, it refers to Kodirai. And then now let's turn the page. Then it's I. It's I for ice cream. தமிழ் ஐஸ்கிரீமுக்கு என்ன அப்படின்னா குளிர்பானம் சொல்லுவாங்க. Then it's J for joker. In Tamil this is refers to joker. K for kite. L for lemon. இது வந்து பாட்டம்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ நான் இங்கிலீஷில் பேசி சீன் போட்டதுக்கு ஐம் சாரி. இது வந்து லெமன். இந்த புக் வந்து செம்ம கெட்டியாக இருக்குது. செம்ம கெட்டி புக் ஆக்சுவலாக. பாருங்கள், ஒரு ரொம்பவுமே குவாலிட்டியான புக். எவ்வளோ சொல்லிட்டோம். ஹை வா சூப்பர். M for வந்து மங்கிங்க, இது மங்கி. N for nest. O for onion. P for parrot. இப்போ வந்து இது எல்லாத்தோட தமிழ் மீனிங் பார்த்துடலாமா? எம்னா மங்கி, மங்கினா குரங்கு. என்ன நெஸ்ட், சாரிங்க நெட்னா வந்து வலை, தமிழில் வலை. இது ஆனியன். ஓ ஃபார் ஆனியன். ஆனியன் வந்து ஆனியன். ஆனியனா வெங்காயம், நமக்கு தெரியும்ல. பீனா பேரட். P for parrot. பேரட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிளி. தமிழில் நம்ம கிளிமோ. இது வந்து பச்சை கிளி, க்ரீன் கலரில் இருக்குது. உங்களுக்கு நான் வந்து இந்த க்ரீன் கலர் வந்து லைட் ஷேடுக்கு நல்லா தெரில, பட் புக்கில் சூப்பராகவே இருக்குது. எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். வந்து ஃபோனில் என்னென்னு தெரியல, ரொம்ப டார்க்காக விழுகுது. ஆனால் நேரில் வந்து பார்த்திங்கன்னா கிளி வந்து ரொம்ப லைட் கலரில் தான் இருக்குது. இப்போ தெரியுதுங்களா? இந்த ஃபோக்கஸ் தான். தி சேம் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு குயில். இது எப்படி இருக்குது? இதுக்கு பேர் வந்து என்னன்னா எனக்கே தெரில. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இதோட தமிழ் நேம் கண்டுபிடிச்சிட்டு. நெக்ஸ்ட் ஆர் ஃபார் ரேபிட். ரேபிட்னா வந்து முயல் குட்டி. எஸ் ஃபார் சாண்ட்விச். சாண்ட்விச் தெரியாத ஆளே இருக்காதுல்ல. தென் இட்ஸ் T ஃபார் டைகர். டைகர் நைஸில். டைகர்னா புலி. ஐயோ, அதுக்கு லாஸ்ட் வந்துட்டோமா? ஓ மை காட், பாதி பேஜை காணோன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இருக்கிறத சரிவை பார்த்துக்கலாம். U for umbrella. V for vase. W for watermelon. இது ட்ரெண்டிங்கில் இப்போ watermelon star. X for xylophone. And then Y for yacht. Z for zip. ABCD of church. Pizza. I think the line which we are missed, this is everything is covered up. Q or S T, what we covered for Q or S T? Let's see. We have covered everything, but nothing is missing. UVWX,
Yeah, yeah, why is it? Everything is there. Oh, then AB only, the first letter only it's missing. Huh? We have it from C. Then now, yeah, we have to see all these four in Tamil, right? இது வந்து கொடை, இது வந்து ஜக்கு, நம்ம ஊரில் நம்ம அப்படி தான் சொல்லுவோம் ஜக்கு. தர்பூசணி சிலர் வேற ஒரு பேர் வச்சுப்பாங்க, எனக்கு அது கரெக்டாக தெரில. தர்பூசணிங்க. இது வந்து ஜைலஃபோன். ஜைலஃபோன் ரப்பர் டு மணி அடிக்கிறதுன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே பெருசாக தெரில எனக்கு. நெக்ஸ்ட் போயிடலாமா? யா, ஓகே. இது வந்து யாச்சுங்க, இதுக்கும் எனக்கு பேர் தமிழில் தெரில. இது வந்து ஜிப்பு. நம்ம ஊரில் தமிழ்லையும் ஜிப்பு தான், இங்கிலீஷ்லேயும் ஜிப்பு தான். ஸோ இதுக்கு மேலே எனக்கு தெரியல. இப்போ வந்து இந்த ஏபிசிடி புக் வந்து நைஸு. இவங்க யார் வந்து இந்த புக்கோட பப்ளிகேஷன்ஸ் அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ வந்து இந்த புக்கோட ப்ரைஸும் பார்க்கலாம். இது 100 rupeesன்னு போட்டிருக்கு. ஆனால் அவன் என்கிட்ட 100லாம் வாங்கலை. எனக்கு தெரிஞ்ச அவன் இந்த புக்குக்கு ஒரு 300 ப்ரைஸ் பண்ணால், நான் இப்போ தான் வந்து எம்ஆர்பியே பார்க்குறேன். ஸோ தி சேம் சூப்பர் குவாலிட்டியில் என்னென்ன அவைலபிள்னால் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இதோ மென்ஷன் பண்ணேன், வெயிட் பண்ணேன். ஃபஸ்ட் ஒன் வந்து ஃப்ரூட்ஸு, செகண்ட் ஆல்ஃபபெட்ஸ். இப்போ நம்ம வச்சுருந்தது தான் இந்த ஆல்ஃபபெட்ஸு. அப்புறம் ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது. அப்புறம் அது கீழே வெஹிக்கல்ஸு, அது கீழே வைல்ட் அனிமல்ஸு, பேர்ட்ஸு, நம்பர்ஸு. அது கீழே இது என்னது, டொமஸ்டிக் அக்வா அனிமல்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. இது வந்து நர்சரி ரைம்ஸ். ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ஜூமிங்கில் பார்த்துடலாம். ஃப்ரூட்ஸுங்க. நம்மக்கிட்ட தான் இந்த ஆல்ஃபபெட்ஸ் இருக்குல்ல. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ஜெலஃபோனு, நெட்டு, ரேபிட், ஐஸ்கிரீம், யாச், ஹார்ஸ், அது என்னப்பா பால் மாதிரி இருக்குது. கீழே இருக்கிறது வந்து அவனோட பேருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஷேப்ஸு, வெஜிடபிள்ஸு, வெஹிக்கல்ஸு, வைல்ட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், நம்பர்ஸ். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் நம்ம பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து ஃப்ரூட்ஸில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் அவன் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கான்னு கெஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அவன் வந்து ஐ திங்க் அது ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்குது. ஸ்ட்ராபெரி, அப்புறம் பைனாப்பிள், அப்புறம் மேங்கோ, அப்புறம் வந்து குட்டி குட்டியாக பிளாக்காக இருக்குது, அது கிரேப்ஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் இது வந்து ஐயோ பேரை வேறு மறந்துட்டேன். மை காட், கிவி கிவி கிவி. அப்புறம் தர்பூசணி இருக்குது, வாட்டர்மெலன், இதுவும் வந்து நட்ஸ், கிரேப்ஸ் அதுவும் இருக்குது. அப்புறம் வந்து அவ்வளோதான், இதை பார்த்துட்டோம். ஷேப்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. சர்க்கிள், ட்ரையாங்கிள், பால், பட்டர்ஃப்ளை, அப்புறம் ஏதோ ரெக்டாங்கிள், இவ்வளோ தான் அந்த ஷேப்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சதே. இவ்வளோ தான். வெஜிடபிள்ஸ் வேணால் ஈஸின்னு நினைக்கிறேன். நல்ல வேலை ப்ரொக்கோலி இருக்குது, க்ரீன் லீவ்ஸ் இருக்குது. ஐ திங்க் ஸோ அது தக்காளி மாதிரி இருக்கு, ஆனால் தக்காளி இல்லை. அது வந்து என்னென்னா மேரக்காய். அப்புறம் இது வந்து ஸ்வீட் கார்னா இல்லை என்ன கார்னுன்னு தெரில, ஆனால் கார்னு, பீட்ரூட்டு. இது வந்து அரசாணிக்காய். இது வந்து கத்திரிக்காய் மாதிரி இருக்குது, எனக்கு தெரியல. இது வெண்டைக்காய் மாதிரி இருக்குது, என்னென்னு கரெக்டாக தெரில. அடுத்து வெஹிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன், ட்ரெயின், பைக்கு, கார், ஆட்டோ, பேராஷூட் இருக்குது, ஷிப் இருக்குது. வைல்ட் அனிமல்ஸில் பார்த்துக்கலாமா? புலி, சிங்கம், ஜிராஃபி, சீட்டா. இது புலி இல்லை, ஃபஸ்ட் ஒன் இருக்கிறது ஏதோ நாய் மாதிரி இருக்குது, காட்டு நாய். பாண்டா இருக்குது, டைகர் இருக்குது. பேர்ட்ஸ் பார்க்கலாமா? ஈகல் இருக்குது, பிகாக், இது ஈமுமாக இருக்குது, பென்குயின், க்ரோ இருக்குது. இது ரெண்டும் நமக்கு தெரியல. அவுட் ஆஃப் தி சப்ஜெக்ட் ஹென் கொடுத்துருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். இது என்ன நம்பர்ஸா? 900 தெரியல பெருசா. நர்சரி ரைம்ஸ் ஏதோ ஒரு குட்டி பாப்பா ஒன்று க்யூட்டாக உட்காந்து மழை பெஞ்சிட்ருக்கு. டொமஸ்டிக் அக்வா அனிமல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாமா? நம்ம வீட்டில் வளர்த்துவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து டொமஸ்டிக் அக்வா அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து மாடும், இது குதிரை வந்து குதிரை வண்டிக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அதுங்க. இது டாக், இது வந்து ஹச் டாக். ஸோ வந்து அப்படி தான் இருக்கும்.
அது கூட இருக்கிறது கேட்டு, கீழே வந்து எருமைக்கடாவா ஆட்டுக்கடாவான்னு தெரியல, ஏதோ ஆடு. அப்புறம் கீழே ரேபிட் இருக்குது, அப்புறம் ஒயிட் பிக் இருக்குது. ஐயோ பண்ணது ஏதோ வேறு. ஓகே ஓகே ஒயிட் பிக். ஓகே அச்சோ இதுதான் இந்த புக்கோட சீக்ரெட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த புக்கோட குட்டி ரிவ்யூ சூப்பராகவே பார்த்து முடிச்சிட்டோமா? யார் யாருக்கெல்லாம் இந்த புக் பிடிச்சிருக்கோம் எல்லோரும் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் இந்த புக்கோட ப்ரைஸ் என்ன, இந்த புக்கோட இன்னொரு டீட்டெயில்ஸ் வேணுமா, இல்லை இந்த புக் ஃப்ரீயாக வேணுனாலும் கேளுங்க, நான் அனுப்பி விட்றேன். உங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னா நான் இந்த புக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே அனுப்பிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. லெட்ஸ் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. நான் அடுத்து இன்னொரு ப்ராடக்டோட ரிவ்யூ எடுத்துகிட்டு வரேன், இல்லைனா என்னோட டெய்லி விலாக் எடுத்துகிட்டு வரேன். ஸோ we will meet in next video. Until and unless, bye. ஆனியன், ஆனியனா வெங்காயம் நமக்கு தெரியும்ல. பீனா பேரட், பி ஃபார் பேரட். பேரட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிளி, தமிழில் நம்ம கிளிப்போம். இது வந்து பச்சை கிளி, க்ரீன் கலரில் இருக்குது. உங்களுக்கு நான் வந்து இந்த க்ரீன் கலர் வந்து லைட் ஷேடுக்கு நல்லா தெரில, பட் புக்கில் சூப்பராகவே இருக்குது. எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். வந்து ஃபோனில் என்னென்னு தெரியல, ரொம்ப டார்க்காக விழுகுது. ஆனால் நேரில் வந்து பார்த்திங்கன்னா கிளி வந்து ரொம்ப லைட் கலரில் தான் இருக்குது. இப்போ தெரியுதுங்களா? இந்த ஃபோக்கஸ் தான். தி சேம் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு குயில், இது எப்படி இருக்குது? இதுக்கு பேர் வந்து என்னன்னா எனக்கே தெரில. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம், இதோட தமிழ் நேம் கண்டுபிடிச்சிட்டு. நெக்ஸ்ட் ஆர் ஃபார் ரேபிட். ரேபிட்னால் வந்து முயல் குட்டி. எஸ் ஃபார் சாண்ட்விச். சாண்ட்விச் தெரியாத ஆளே இருக்காதுல்ல. தென் இட்ஸ் டி ஃபார் டைகர். டைகர் நைஸில். டைகர்னால் புலி. ஐயோ அதுக்குள்ளே லாஸ்ட் வந்துட்டோமா? ஓ மை காட், பாதி பேஜை காணோன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இருக்கிறத செடியை பார்த்துக்கலாம். யூ ஃபார் அம்பர்லா, வி ஃபார் வேஸ், டபிள்யூ ஃபார் வாட்டர்மெலன். இது ட்ரெண்டிங்கில் இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார். எக்ஸ் ஃபார் xylophone, and then Y for yacht, Z for zip. ABCD of Church, Pizza. I think the line which we are missed, this is everything is covered up. QRST, what we covered for QRST? Let's see. We have covered everything, but nothing is missing. UVWX, why is it? Everything is there. Then AB only, the first letter only it's missing. We have it from C. Then now we have to see all these four in Tamil, right? இது வந்து கொடை, இது வந்து ஜக்கு. நம்ம அப்படி தான் சொல்லுவோம், ஜக்கு. தர்பூசணி, சிலர் வேற ஒரு பேர் வச்சுப்பாங்க, எனக்கு அது கரெக்டாக தெரில. தர்பூசணிங்க. இது வந்து ஜைலஃபோன் ரபாஸ்டோ, மணி அடிக்கிறதுன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே பெருசாக தெரில எனக்கு. நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே. இது வந்து யாச்சுங்க, இதுக்கும் எனக்கு பேர் தமிழில் தெரில. இது வந்து ஜிப்பு. நம்ம ஊரில் தமிழ்லையும் ஜிப்பு தான், இங்கிலீஷ்லேயும் ஜிப்பு தான். ஸோ இதுக்கு மேலே எனக்கு தெரியல. இப்போ வந்து இந்த ஏபிசிடி புக் வந்து நைஸு. இவங்க யார் வந்து இந்த புக்கோட பப்ளிகேஷன்ஸ் அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ வந்து இந்த புக்கோட ப்ரைஸும் பார்க்கலாம். இது 100 rupeesன்னு போட்டிருக்கு. ஆனால் அவன் என்கிட்ட 100லாம் வாங்கலை. எனக்கு தெரிஞ்ச அவன் இந்த புக்குக்கு ஒரு 300 ப்ரைஸ் பண்ணால், நான் இப்போ தான் வந்து எம்ஆர்பியே பார்க்குறேன். ஸோ தி சேம் சூப்பர் குவாலிட்டியில் என்னென்ன அவைலபிள்னால் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இதோ மென்ஷன் பண்ணேன். ஃபஸ்ட் ஒன் வந்து ஃப்ரூட்ஸு, செகண்ட் ஆல்ஃபபெட்ஸ். இப்போ நம்ம வச்சுருந்தது தான் இந்த ஆல்ஃபபெட்ஸு. அப்புறம் ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது. அப்புறம் அது கீழே வெஹிக்கல்ஸு, அது கீழே வைல்ட் அனிமல்ஸு, பேர்ட்ஸு, நம்பர்ஸு. அது கீழே இது என்னது, டொமஸ்டிக் அக்வா அனிமல்ஸ் இருக்குது. ஓகே. இது வந்து நர்சரி ரைம்ஸ். ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ஜூமிங்கில் பார்த்துடலாம். ஃப்ரூட்ஸுங்க. நம்மக்கிட்ட தான் இந்த ஆல்ஃபபெட்ஸ் இருக்குல்ல. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க xylophone, நெட்டு, ரேபிட், ஐஸ்கிரீம்,
யாச் ஹார்ஸ். அது என்னப்பா பால் மாதிரி இருக்கு. கீழே இருக்கிறது வந்து அவனோட பேருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஷேப்ஸு, வெஜிடபிள்ஸு, வெஹிக்கல்ஸு, வைல்ட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், நம்பர்ஸ், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் நம்ம பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து ஃப்ரூட்ஸில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் அவன் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கான்னு கெஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அவன் வந்து ஐ திங்க் அது ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்குது. ஸ்ட்ராபெரி, அப்புறம் பைனாப்பிள், அப்புறம் மேங்கோ, அப்புறம் வந்து குட்டி குட்டியாக பிளாக்காக இருக்குது. அது கிரேப்ஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் இது வந்து ஐயோ பேரை வேறு மறந்துட்டேன். மை காட், கிவி கிவி கிவி. அப்புறம் தர்பூசணி இருக்குது, வாட்டர்மெலன், இதுவும் வந்து நட்ஸ், கிரேப்ஸ் அதுவும் இருக்குது. அப்புறம் வந்து அவ்வளோதான், இது பார்த்துட்டோம். ஷேப்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. சர்க்கிள், ட்ரையாங்கிள், பால், பட்டர்ஃப்ளை, அப்புறம் ஏதோ ரெக்டாங்கிள், இவ்வளோ தான். அந்த ஷேப்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சதே இவ்வளோ தான். வெஜிடபிள்ஸ் வேணால் ஈஸின்னு நினைக்கிறேன். நல்ல ப்ரொக்காலி இருக்குது, க்ரீன் லீவ்ஸ் இருக்குது. ஐ திங்க் ஸோ அது தக்காளி மாதிரி இருக்கு, ஆனால் தக்காளி இல்லை. அது வந்து என்னென்னா மேரக்காய். அப்புறம் இது வந்து ஸ்வீட் கார்னா இல்லை என்ன கார்னுன்னு தெரில, ஆனால் கார்னு, பீட்ரூட்டு, இது வந்து அரசாணிக்காய், இது வந்து கத்திரிக்காய் மாதிரி இருக்குது. நேரத்தில் இது வெண்டைக்காய் மாதிரி இருக்குது, என்னென்னு கரெக்டாக தெரில. அடுத்து வெஹிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன், ட்ரெயின், பைக்கு, கார், ஆட்டோ, பேராஷூட் இருக்குது, ஷிப் இருக்குது. வைல்ட் அனிமல்ஸில் பார்த்துக்கலாமா? புலி, சிங்கம், ஜிராஃபி, சீதா. இது புலி இல்லை, ஃபஸ்ட் ஒன் இருக்கிறது ஏதோ நாய் மாதிரி இருக்குது, காட்டு நாய். பாண்டா இருக்குது, டைகர் இருக்குது. பேர்ட்ஸ் பார்க்கலாமா? ஈகல் இருக்குது, பிகாக், ஈமுமா இருக்குது, பென்குயின், க்ரோ இருக்குது. இது ரெண்டும் நமக்கு தெரியல. அவுட் ஆஃப் தி சப்ஜெக்ட் ஹென் கொடுத்துருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். இது என்ன நம்பர்ஸா? 900 தெரியல பெருசா. நசரோ டைம்ஸ் ஏதோ ஒரு குட்டி பாப்பா ஒன்று க்யூட்டாக உட்காந்து மழை பெஞ்சிட்ருக்கு. டொமஸ்டிக் அக்வா அனிமல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாமா? நம்ம வீட்டில் வளர்த்துவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து டொமஸ்டிக் அக்வா அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து மாடும், இது குதிரை வந்து குதிரை வண்டிக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அதுங்க. இது டாக், இது வந்து ஹச் டாக். ஸோ வந்து இப்படி தான் இருக்கும். அது கூட இருக்கிறது கேட்டு. கீழே வந்து எருமைக்கிழமா ஆட்டுக்கிழவான்னு தெரியல, ஏதோ ஆடு. அப்புறம் கீழே ரேபிட் இருக்குது. அப்புறம் ஒயிட் பிக் இருக்குது. ஐயோ பண்ண இது ஏதோ வேறு. ஓகே ஒயிட் பிக். ஓகே அச்சோ இதுதான் இந்த புக்கோட சீக்ரெட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த புக்கோட கொட்டி ரிவ்யூ சூப்பராகவே பார்த்து முடிச்சிட்டோமா? யார் யாருக்கெல்லாம் இந்த புக் பிடிச்சிருக்கோம் எல்லோரும் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் இந்த புக்கோட ப்ரைஸ் என்ன, இந்த புக்கோட இன்னொரு டீட்டெயில்ஸ் வேணுமா, இல்லை இந்த புக் ஃப்ரீயாக வேணுனாலும் கேளுங்க, நான் அனுப்பி விட்றேன். உங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னா நான் இந்த புக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே அனுப்பிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. லெட்ஸ் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. நான் அடுத்து இன்னொரு ப்ராடக்டோட ரிவ்யூ எடுத்துகிட்டு வரேன், இல்லைனா என்னோட டெய்லி விலாக் எடுத்துகிட்டு வரேன். ஸோ we will meet in next video. Until and unless